முன்பு ஒரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு வெள்ளை நரி வாழ்ந்து வந்தது. அது ஒரு நாள் வேட்டைக்காரர்கள் விரித்த வலையில் மாட்டிக்கொண்டது. வலையில் மாட்டிய நரி, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கத்தியது. அப்போது அங்கே ஒரு குரங்கு வந்தது. ஏய், நீ வலையில் மாட்டிக்கொண்டாயா? நீ சிறியவன், அனுபவம் இல்லாதவன், அதனால் தனியே வெளியே வரக்கூடாது என ஏற்கனவே உனக்கு சொல்லி இருக்கிறேன் அல்லவா? இப்படி வந்து மாட்டிக்கொண்டாயே என்றது. நான் தெரியாமல் வந்து விட்டேன், வேட்டைக்காரர்கள் வருவதற்குள் என்னை எப்படியாவது காப்பாற்றிவிடு என்று அழுதது நரி. இந்த வலையை என்னால் அறுக்க முடியாது, இரு, நான் யாரையாவது கூட்டிக் கொண்டு வருகிறேன் என்று குரங்கு சென்றது. பின்பு அங்கே ஒரு முயல் வந்தது. முயலே முயலே, வேட்டைக்காரர்கள் வலையில் நான் மாட்டிக்கொண்டேன், தயவு செய்து என்னை எப்படியாவது காப்பாற்று என்று நரி கெஞ்சி கேட்டது. முயலும், ஐயோ பாவம், இப்படி வந்து மாட்டிக்கொண்டாயே, இரு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று வலையை தன் பற்களால் கடித்து நரியை காப்பாற்றியது. வெளியே வந்த நரி, என்னை காப்பாற்றியதற்கு உனக்கு மிகவும் நன்றி. இந்த காட்டில் எனக்கு யாரும் நண்பர்களே இல்லை. நண்பர்களை தேடி வந்து நான் இப்படி வலையில் மாட்டிக்கொண்டேன் என்று புலம்பியது. அதற்கு முயல், நீ கவலைப்படாதே, இன்று முதல் நான் உனக்கு நண்பனாக இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறியது. அன்று முதல் நரியும் முயலும் நல்ல நண்பர்களாக இருந்தனர். ஒரு நாள் நரி முயலிடம், அந்த ஆற்றில் ஒரு மாய மீன் இருக்கிறது, அந்த மீன் நாம் எது கேட்டாலும் நமக்கு தரும் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், வா, நாம் அங்கு செல்லலாம் என்று கூறியது. அதற்கு முயல், வேண்டாம் வேண்டாம், அங்கெல்லாம் செல்லக்கூடாது என்று எங்கள் வீட்டில் கூறியிருக்கிறார்கள், நாம் அங்கே செல்ல வேண்டாம் என்று கூறியது. அதற்கு நரி, நாம் அங்கே செல்வதில் என்ன தவறு இருக்கிறது? நாம் எது கேட்கிறோமோ அது கிடைக்கும், ஏன் நமக்கு அதிகமான சக்தி கூட கிடைக்கலாம். நீ என் நண்பனாக இருந்தால் என்னுடன் வா என்று கூறி முன்னே சென்றது. ஆற்றின் கரையில் சென்றவுடன் நரி ஆற்றை பார்த்து, மாய மீனே, வெளியே வா, எனக்கு வரங்கள் கொடு என்று சத்தம் போட்டது. நரியின் குரலை கேட்ட மீன் நீருக்கு மேலே வந்தது. சரி, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றது மீன். நான் இந்த காட்டுக்கே ராஜாவாக வேண்டும் என்றது நரி. அது முடியாது, நீ இப்போது இருக்கும் நிலையிலேயே நன்றாகத்தான் இருக்கிறாய், அளவுக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடாது, எனவே நீ நீயாகவே இரு என்றது மீன். அதை கேட்ட நரிக்கு கோபம் வந்தது. என்ன, நான் கேட்பதை நீ தரமாட்டாயா? உன்னை என்ன செய்கிறேன் பார் என்றது. முயல், வேண்டாம் வேண்டாம், நாம் இங்கிருந்து சென்று விடலாம், வா என்று நரியை கூப்பிட்டது. ஆனால் முயலின் பேச்சை கேட்காமல் நரி மீனை பிடிக்க முயன்றது. நொடியில் மீன் ஒரு பறவையாக மாறி அருகில் உள்ள மரத்தில் அமர்ந்தது. நீ நரியாக இருக்கும் போதே ஒழுங்காக நடந்து கொள்ளாதவன், ராஜாவாக ஆன பிறகு நீ எப்படி ஒழுங்காக இருப்பாய்? உன்னுடைய முட்டாள்தனத்திற்கு இப்போதே உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று கூறியது. உடனே நரி ஆற்றில் இழுத்துச் செல்லப்பட்டது. அதை கண்ட முயல் அழுதது. உடனே பறவை, கவலைப்படாதே, இவன் உனக்கு பொருத்தமில்லாத நண்பன், இந்த காட்டில் இனி உனக்கு மிக அதிகமான நல்ல நண்பர்கள் கிடைக்க நான் வாழ்த்துகிறேன் என்று கூறி மறைந்தது. குழந்தைகளே, இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்போதும் நாம் அடுத்தவர்கள் கூறும் அறிவுரையை சிந்தித்து பார்க்க வேண்டும். முன் யோசனை இல்லாமல் எப்போதும் செயல்படக்கூடாது. இது போல மேலும் பல கருத்துள்ள கதைகளை கேட்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள்.